ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்முடைய ஹெவன்லி கிஸ் என்கிற நிகழ்ச்சியில் நம்ம ஒரு கீயாக பார்க்க போகிறோம். தரிசனத்தை பார் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்தில் ஆபகுக் 2:3 நம்ம வாசிக்கிறோம், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஸோ தரிசனம் நிறைவேறுவதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. ஸோ அந்த காலத்தில் தரிசனம் நிறைவேறும் என்று நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. அதுக்கு முந்தின வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துல தரிசனம் நிறைவேறணும்னா நம்ம அமைதியா உட்கார்ந்துருந்தால அந்த தரிசனத்தை நம்ம எழுதி அதை வரைய வேண்டியதை வரைந்து பலகைகளில் அதை வைத்து வாசிக்கணும். அடிக்கடி நம்ம பார்க்கணும். நம்ம யாக்கோபினுடைய வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். லாபான் அவனை அடிக்கடி ஏமாற்றினார் சம்பளத்தில், ஆனா இவன் உண்மையாய் உழைத்தான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு சம்பளமாய் புள்ளியும் வரியும் உள்ள ஆட்டுக்குட்டிகளை கேளு அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ரேர் இல்ல, புள்ளியும் வரியும் உள்ள ஆடுகள் ரொம்ப சுலபமாய் கிடைக்காது. ஸோ லாபான் நினைச்சிருப்பான் யாக்கோபி இப்பவும் ஏமாறதான் போறான் அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா அதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அவன் சொப்பனத்துல அதை பார்த்தான். ஆதியாகமம் 31:10 நம்ம வாசிக்கிறோம், ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்திலே என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோட பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளா இருக்க கண்டேன். ஸோ அவன் சொப்பனத்துல புள்ளியும் வரியும் உள்ளது அவன் பார்த்ததுனாலதான், அது தரிசனத்துல அவன் பார்த்துதான் லாபான் கிட்ட கேட்டு இருக்கிறான், இது என்னுடைய சம்பளமா இருக்கட்டும். ஆனா அது அவன் அப்படியே அது என்னைக்கு நடக்கும் அப்படின்னு விடல, அவன் அதை பிராக்டிஸ் பண்றான் அந்த தரிசனத்தை. சோ ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது புன்னை வாதுமை அருமோன் அந்த மரங்களுடைய பட்டைகளை இடையில வெண்மை வரும்படியா உரிச்சு அதை அந்த தண்ணி மேல போட்டு வைக்கிறான். சோ இவனும் அதை பாக்குறான், அந்த ஆடுகளும் அதை பாக்குது. சோ அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டியது யார் மூலமா ஆண்டவர் நிறைவேற்ற போறாரு? ஆடுகள் மூலமா. கொடுத்தது யாருக்கு? யாக்கோபுக்கு. சோ 2 பேரும் அந்த வரி உள்ளதை அப்படியே அவங்க கண்ணு முன்னாடி அதை வரைந்து பார்க்க அது நிஜமாகிறது. ஐ அந்த வாதுமை அருமோன் புன்னை அந்த மரங்கள்ல இருக்கிற அந்த வெண்மை பட்டைகள் போலவே இவனுடைய ஆடுகளும் அப்படிப்பட்ட குட்டிகள் அது ஈனும்படியாய் மாறினது. சோ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சொப்பனங்கள், தரிசனங்கள், வாக்குத்தத்தங்களை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதுங்க, வரைங்க, டெய்லி அதை பாருங்க, அதை உங்க ஆவிக்குரிய கண்கள்ல நிறுத்துங்க, உங்க விசுவாச கண்கள்ல நிறுத்துங்க, அதை அப்படியே நீங்க அறிக்கை பண்ணுங்க. ஒரு நாள் அது நிஜத்துல உங்க கைகள்ல வரும். சிமியோனை குறித்து ஆண்டவர் சொன்னார், இரட்சகரை நீ காணும் முன் மரணம் அடைய மாட்டாய் அப்படின்னு சொன்னதுனால அவர் அதை எதிர்பார்த்து இருந்தார். சோ எதை அவர் வாஞ்சித்தாரோ, எதை அவர் தரிசனமாய் பெற்றாரோ அதை அவர் நேர்ல பார்க்க, நிஜத்துல அவருடைய கரங்கள் அதை அனுபவிக்க கர்த்தர் அவரை பலப்படுத்தின மாதிரி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற தரிசனங்கள் என்றைக்கோ வரும் அப்படின்னு அமைதியா இருக்காதீங்க. எழுதி உங்க கண்களால் நீங்கள் அதை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருங்கள். நிச்சயமா இது ஒரு நாள் நிஜமாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.